கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 துலாம் ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வரப்பிரசாதமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு அளப்பரிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா, துலாம் ராசினியர்களுக்கு 2026ல நடக்க காத்திருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, வருட கிரகங்களான குரு பகவானாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், ராகு அல்லது கேது பகவானாக இருக்கட்டும், இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல துலாம் ராசினியர்களுக்கு அதிக அளவு நன்மைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். ஏன்னா, இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசினியர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. நீங்க காலடி எடுத்து வைக்கிற எந்த ஒரு முயற்சிகளாக இருக்கட்டுமே, உங்களுக்கு இந்த 2026ல வெற்றிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து தனது 7ஆம் பார்வையின் மூலமாக தனது வீட்டையே பார்க்கிறார். அதாவது முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால இந்த 2026ல நீங்க காலடி எடுத்து வைக்கிற எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், சரிங்களா, எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெற்றி தான் நிச்சயம் கிடைக்க போகிறது. ஆக இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை செய்வதற்கு இந்த வருடத்துல காத்திருக்கிறாரு. அவர் குரு பெயர்ச்சிக்கு ஆன பிறகும் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போறாரு. ஏன்னா குரு பெயர்ச்சி ஆன பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சமாகிறார். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 6க்குரிய அதிபதி. அவர் 10ல உச்சமாக இருக்கும்போது தொழில் பாத்தீங்கன்னா அமோகமாக இருக்க போகிறது. புதுசா நீங்க தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வருஷத்துல நீங்க தாராளமாக தொழில் தொடங்கலாம். தொழிலின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகளும் பாத்தீங்கன்னா அதிகரிக்க போகிறது. உங்களுடைய பிசினஸ் நீங்க விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தேவையான கடன் உதவியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதன் மூலமாக உங்களுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டெவலப் ஆகி அதன் மூலமாக வருமானம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொட்ட போகிறது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் இந்த 2026ல. அடுத்து இந்த குரு பகவான் 10ல உச்சமாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க அரசு வேலைக்கு முயற்சி செய்றீங்கன்னா நிச்சயம் அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அவர் விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையின் மூலமாக 6ஆம் வீட்டை பார்க்கிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்பு 100% துலாம் ராசினியர்களுக்கு இருக்கிறது. அதோட 6ஆம் இடத்துல சனி வேற இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அதிக மதிப்பெண்களுடன் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். ஏன்னா 10ல என்னன்னா உச்சமாக இருக்கிறார். அதுவும் 6ஆம் இடத்த அதிபதி உச்சமாக இருக்கிறார். அதனால இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 200% என்னன்னா துலாம் ராசினியர்களுக்கு அரசு வேலை என்பது நிச்சயம். அடுத்து நான் பிசினஸ் பண்ணல, இல்ல நான் அரசு வேலைக்கு முயற்சி செய்யல, நான் என்னன்னா உத்தியோகத்துல ஒரு பிரைவேட் செக்டார்ல இருக்கிறேன், எனக்கு 2026 எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வருடம் ஆரம்பிக்கும் போது சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால உங்களுடைய உழைப்பின் மூலமாக பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்க போகிறது. உங்களுடைய உழைப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது. நீங்க வருடம் ஆரம்பிக்கும் போது நீங்க செய்கிற வேலையில என்னன்னா அதிகமாக உழைப்பை என்னன்னா செலுத்துங்கள். உங்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ற மரியாதையும் செல்வாக்கும் பதவி உயர்வும் அதே மாதிரி சம்பள உயர்வும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேடி வரப்போகிறது. இல்ல எனக்கு இந்த கம்பெனியே நான் பிடிக்கல, நான் வேற இடத்துல புதுசா ஒரு வேலைக்கு தேடுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்க முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு அதிக சம்பளத்துடன் ப்ரொமோஷனுடன் ஒரு நல்ல கம்பெனில பாத்தீங்கன்னா செட்டில் ஆவதற்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது. ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சமாகி விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையின் மூலமாக தனது வீட்டை பார்க்கிறார். ஆக இந்த குரு பகவானும் சனி பகவானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா அதிக நன்மைகளை செய்வதற்கு இந்த 2026ஆம் வருடத்துல கடமைப்பட்டிருக்கிறார். ஆக வேலை பார்க்கும் இடத்துல என்னன்னா உங்களை சுத்தி இருந்த எதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கை கண்டு ரொம்ப பயப்படுவாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டும் கொஞ்சம் பயப்படுவாங்க. யாருமே பாத்தீங்கன்னா உங்களோட நெருங்கி வர்றதுக்கு கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு வேலை பார்க்கும் இடத்துல முன்னேற போகிறது. சம்பள உயர்வுடன் பதவி உயர்வுடன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்பட போகிறது. அதே நேரம் குரு பகவான் பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த குரு பகவான் என்னன்னா தனக்காரகன். அவர் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பண வரவுகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு வரப்போகிறது. அதாவது வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு உழைச்சிருப்பீங்கோ அதற்குரிய பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகிறது. இதனால குடும்பத்துல இருக்கிற அனைவருமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகிறார்கள். குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகளும் பாத்தீங்கன்னா நடைபெற போகிறது. ஆக 2026வது வருடம் துலாம் ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் என்னன்னா இந்த 2026ல நடக்க போகிறது.
அடுத்து தங்கத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் பெருக போகிறது. தங்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு பாத்தீங்கன்னா இந்த 2026ல உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு சொந்தக்காரர். அவர் வந்து 10ல உச்சமாக இருந்து இந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த வருடத்துல உங்களுக்கு தங்கம் பாத்தீங்கன்னா அதிக அளவு சேர்க்கை ஏற்பட போகிறது. உங்களுடைய கையில பாத்தீங்கன்னா தங்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு வரப்போகிறது. ஏன்னா அந்த அளவுக்கான சிறப்பான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த 2026ல நீங்க திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வருடத்துல நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஏன்னா உச்ச குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல விழுகிறதுனால உங்களுக்கு ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த வருடத்துல இருக்கு. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது இந்த வருடத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த குடும்ப வாழ்க்கை பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தித்திப்பாகவும் இருக்க போகிறது. அடுத்து இந்த குரு பகவானுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால இந்த வருடத்துல வந்து நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தின் மூலமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா பெருக போகிறது. சொத்து சேர்க்கை இது எல்லாமே நடக்க போகிறது. ஆக இந்த 2026ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடக்க போகிறது. வேலையிலேயே நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. வசதி வாய்ப்புகள் பெருக போகிறது. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க போகிறது. ஆக 2026 துலாம் ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய போகிறாரு. சரி, இந்த 2026ல எங்களுக்கு இந்த குரு பகவான் சனி பகவான் மட்டும்தான் நன்மைகளை செய்வாரா, ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து ராகு பகவானும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். கேது பகவானும் நன்மைகளை செய்வார். இந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்துல பாத்தீங்கன்னா பல யோசனைகளை வந்து கொடுப்பாரு. ஏன்னா கேது பகவான் பாத்தீங்கன்னா ஞானக்காரகன். அவர் வந்து என்னன்னா உங்களுக்கு பல சிந்தனைகளை கொடுப்பாரு. ஏன்னா 10ல வந்து குரு வந்து உச்சமாக இருக்கும்போது கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு யோசனைகளை வந்து இந்த கேது பகவான் வந்து குரு பகவானுக்கு கொடுப்பார். அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை வந்து இந்த கேது பகவான் செய்வாரு. ஏன்னா கேது பகவான் ஞானக்காரகங்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு அதிக அளவு ஞானத்தை பாத்தீங்கன்னா தொழில கொடுப்பாரு. ஏன்னா தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ஆக கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை செய்வார். அடுத்து ராகு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலும் வருடத்தினுடைய முதல் பாதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை ராகு பகவான் மேல விழுகிறதுனால நிச்சயம் உங்களுக்கு ராகு பகவான் வந்து நன்மைகளை மட்டும்தான் செய்வார். தீமைகளை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ராகு மேல விழுகிறதுனால குரு ராகு சண்டால யுகம் ஏற்பட்டு சொத்து சேர்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே வந்து விளக்குவார். அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே விளக்குவாரு. பூர்வீக சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கு உதவி பண்ணுவாரு. ஆக ராகு பகவான் பாத்தீங்கன்னா இந்த 2026ல முதல் பாதியில வந்து நிச்சயம் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை செய்வார். பிற்பகுதியில பார்த்தா நன்மைகளை செய்ய மாட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மைகளை செய்வார். ஆனால் ஓரளவுக்கு செய்வார். ஏன்னா ராகு பகவான் பார்த்தா சனியினுடைய வீட்டுல இருக்கிறாரு. அந்த சனியின் மேல பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு அந்த குரு பகவானுடைய பார்வை சனியின் மேல விழுகுது. ஆக சனி என்ன சொல்றாரோ அதைத்தான் ராகு செய்வாரு. சனியின் மேல வந்து குரு பகவானுடைய பார்வை விழும்போது நிச்சயம் வந்து சனி பகவான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட பலனையும் செய்ய சொல்ல மாட்டாரு. அதனால நிச்சயம் வந்து ராகு பகவான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளை செய்வதற்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறார். ஆக இந்த 2026ல பாத்தீங்கன்னா நிச்சயம் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் வந்து உங்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் செய்வாரே தவிர தீமைகளை செய்வதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆக இந்த 2026ல உங்களுக்கு குரு பகவானாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், ராகு அல்லது கேது பகவானாக இருக்கட்டும் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை பாத்தீங்கன்னா செய்ய போகிறார். ஆக 2026 துலாம் ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதமான வருடம் என்பதுல மாற்று கருத்து என்பது இல்லை. ஆக இந்த 2026ல பாத்தீங்கன்னா அதிக அளவு முன்னேற்றத்துடன் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பான வருடம் தான் இந்த 2026 உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா நீங்க எடுத்து வைக்கிற எந்த முயற்சியுமே பாத்தீங்கன்னா இந்த 2026ல வந்து என்னன்னா எதுவுமே சோட போகாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் தான் வரப்போகிறது. நீங்க செய்கிற முயற்சி எதுவாக இருந்தாலுமே இந்த 2026ல உங்களுக்கு வெற்றிகள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த 2026ல நீங்க தைரியமாக எந்த ஒரு செயலை நீங்க தொடங்கினாலுமே தைரியமாக நீங்க செய்யலாம். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறது. ஆக இந்த 2026ல நீங்க எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் தைரியமாக நீங்க எடுங்க. உங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்ற பாதையில செல்ல போகிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.